இது வந்து பார்த்தீங்கன்னா LG 21. இதில் மெயின் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தா இந்த நம்பர் தான். LOT பார்த்தீங்கன்னா 6006 போட்டிருக்காங்க. வெர்டிகல் ஐசி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெர்டிகல் ஐசியுடைய நம்பரு. ஆடிஐசி வந்து TDA 7297. இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா இடியில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், போர்டு ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. இதை ரெடி பண்ண முடியுமா அப்படின்றது டவுட்டு தான். இருந்தாலும் இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. சர்க்யூட் எதுவும் எரியலை, காம்பவுண்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகலை. இந்த இடத்த மட்டும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி எல்லா வோல்ட்டு கரெக்டாக வருதா, கிட்ட ஆன் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். பொதுவாக 2 விதமாக வோல்ட்டை செக் பண்ணணும் எந்த போர்டு எடுத்தாலும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பை இருக்கும்போது எந்தெந்த இடங்களில் வோல்டேஜ் வரும், ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆச்சுன்னா எந்தெந்த இடங்களில் வோல்டேஜ் வரும், அதுதான் முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது கிரவுண்டு B+ இருக்கு இல்லைங்களா, இந்த B+. இந்த இடத்துல வோல்ட் டிஃபால்ட்டாக வரணும். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு செகண்டில் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் வோல்டேஜ் டிஃபால்ட்டாக வந்துடணும். அது வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். மீட்டரை DC 200 வச்சுருக்கேன். கிட்டுக்கு சப்ளை கொடுத்தாச்சு. B+ வோல்ட்டு 92 வோல்ட் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டயோட அவுட் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல வோல்ட் செக் பண்ணிக்கலாம். 10.8 வோல்ட்டு. அடுத்த டயோடைய இந்த பாயிண்ட் 8.5 வோல்ட்டு. ஆடிஐசிக்கு போகக்கூடிய வோல்ட்டு 13.6 வோல்ட்டு. இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இது டிஃபால்ட்டாக வர்ற வோல்ட்டு ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது. இந்த 4 பின் ரெகுலேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் இன்புட் வோல்ட்டு எவ்வளோ வருது, 8.5 வோல்ட்டு. ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது இந்த பின்னுக்கு அவுட்புட் வோல்ட்டும் வராது. எனேபிள் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற வோல்ட்டு, அதுவும் வராது, 0ல் இருக்கும். வெர்டிகல் ஐசிக்கு வோல்ட்டு வராது. பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து ஸ்டாண்ட் பையில் இருக்கிறதுனால நெக் போர்டுக்கு போகக்கூடிய வோல்ட்டும் வராது. இது வந்து 195 வோல்ட்டு. எவ்வளோ வோல்ட் வருது, B+ல என்ன வோல்ட் வருதோ அதே வோல்ட்டு தான் அவுட்புட் வருது. பார்த்தீங்க அப்படின்னா 195 வோல்ட். நிறைய பேர் சொல்கிற பிரச்சனை என்னென்னா, போர்டில் எல்லா இடத்துலையும் எல்லா வோல்ட்டும் வருதுங்க, LOT ஆசிலேஷன் ஆக மாட்டுதுன்றாங்க, வெர்டிகல் ஐசிக்கு சப்ளை வரலன்றாங்க. LOT ஆசிலேஷன் அப்படின்றது தான் ஃபைனல் ஸ்டேஜ். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, LOT கடைசியாக தான் ஆன் ஆகும். வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக இருந்து, மெமரி கரெக்டாக இருந்து, ப்ராசர் கரெக்டாக இருந்து, ப்ராசர்லேருந்து வர கமாண்ட் கரெக்டாக இருந்து, டிரைவர் செக்ஷன் கரெக்டாக இருந்து, HOD கரெக்டாக இருந்து அப்புறமா தான் LOT ஆன் ஆகும். LOTக்கு அப்புறம் தான் வெர்டிகல் ஐசிக்கு சப்ளை வரும் இல்லைங்களா. ஸ்டாண்ட் இருக்கும்போது டியூனருக்கு சப்ளை வருமா, MB வோல்ட்டு வராது. அடுத்தது இன்னொரு இடம் எது பார்த்தீங்கன்னா, இந்த 3 பின் ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. மெயின் ஐசி பக்கத்துலேயே போட்டிருக்காங்க இல்லையா, இதோட இன்புட் வோல்ட்டு 5 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல 3.3 வோல்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வோல்ட் வரல, கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த 3.3 வோல்ட்ன்றது ஸ்டாண்ட் பை ரிமோட்டில் ஸ்டாண்ட் பையில் ஆஃப் பண்ணும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே, அதாவது கிட்ட ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போதே இந்த இடத்துல 3.3 வோல்ட் வரணும். இந்த இடத்துல வோல்ட் வரல. ஏன் வோல்ட் வரலன்னு பார்த்துக்கலாம். சப்ளை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இன்புட் வோல்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்புட் வோல்ட் வரல.
கிரவுண்டில் செக் பண்ணிக்கலாம். கிரவுண்டுக்கு ஓகே. அவுட்புட்டில் ஷார்ட் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவுட்புட்டில் ஷார்ட் எதுவும் இல்லை. அப்போ என்ன ஆகிருக்கும், இந்த ரெகுலேட்டர் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கலாம். நம்ம ஈஸியாக செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பின்னை சால்ட்ரிங்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் வோல்ட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். வோல்ட் வரலன்னு சொன்னால் ரெகுலேட்டரை மாற்றிடலாம். அப்படி இந்த பின்னை ரிமூவ் பண்ண உடனே இங்கே வோல்ட் வருது, இதை ஜாயின் பண்ணால் வோல்ட் வரலன்னா இந்த ஜீனோ டையோட பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னை சால்ட்ரிங்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது சர்க்கியூட்டில் வைக்கிறேன், 1017 காட்டுது. இந்த பின்னு மேலே வைக்கும்போது 987 காட்டுது. இதை நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. இப்போ சப்ளை கொடுத்துட்டு அவுட்புட் வோல்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சப்ளை கொடுத்தாச்சு, மீட்டரை DC 20 வோல்ட் வச்சாச்சு. இப்போ இன்புட் சப்ளை ஓகே. ரெகுலேட்டர் அவுட்புட் 1.2 வோல்ட். வோல்டேஜ் கம்மியாக வருது. அப்போ நமக்கு ரெகுலேட்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம சர்க்கியூட்டில் இந்த ரெகுலேட்டரை கனெக்ட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல 3.3 வோல்ட் வந்திருக்கணும், ஆனால் வரல. வோல்ட் கம்மியாக வர்றதுனால நம்ம ரெகுலேட்டரை மாற்றி தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த LD33, அதாவது LD33 3.3 வோல்ட் வர ரெகுலேட்டரு. அதுக்கு பதில் நம்ம அந்த பழசை வேறு இன்னும் கிட்டிலேருந்து கைட்டினதை போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் போட்டாச்சு. இப்போ நான் செக் பண்ணுறேன், நல்லா இருக்கா இல்லையா, இதுக்கான சரியான வோல்ட்டான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. இன்புட் வோல்ட்டு, இது வந்து கிரவுண்டு, இது அவுட்புட். ரெகுலேட்டர் நல்லா இருக்கா, அவுட்புட் வோல்ட் வருதா, ஓகே. ஸ்டாண்ட்பை பிரச்சனைக்கு முக்கியமான ரெகுலேட்டர், அடிக்கடி ஃபால்ட் வரக்கூடிய ரெகுலேட்டர், கண்டிப்பாக இது ஃபால்ட்டு வரும். இப்போ வந்து முக்கியமான பிரச்சனை நம்ம சரி பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக வரக்கூடிய வோல்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு B+ வோல்ட்டு 110 கெப்பாசிட்டரில் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ வோல்ட் வருது, 112.7 வோல்ட்டு. முன்னாடி எவ்வளோ வோல்ட் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 90 வோல்ட்டு தான் வந்துச்சு. ஏன் நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், லோ வோல்டேஜ்னு சொன்னோடனே SR கம்ப்ளைண்ட் இருக்குமோ, அப்படி இல்லைன்னா கப்ளர் சைடு கம்ப்ளைண்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடெலாம் நம்ம குழம்புவோம். இது போல் பிரச்சனையும் வரும் அப்படின்னு பார்த்துக்குங்க. அடுத்த வோல்ட்டை செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14 வோல்ட்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த 14 வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த டயோட அவுட்புட்டு 13.5 வோல்ட்டு, இது ஓகே. அடுத்தது இந்த இடத்துல 8 வோல்ட்னு போட்டிருக்கு. அதோடைய டயோட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட்டு 10.3 வோல்ட்டு. இதுதான் இந்த ரெகுலேட்டருக்கு போகிற இன்புட் வோல்ட்டு. 8 வோல்ட் ரெகுலேட்டருக்கு போகிறது 10.3 வோல்ட் வந்துருச்சு இல்லைங்களா. அடுத்தது ஆடியோ வோல்ட்டு 18.4. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக் போர்டுக்கு போகக்கூடிய வோல்ட்டை பார்த்துக்குமா, 198 வோல்ட் வருது. அப்போ LOD ஆசிலேஷன் ஆகுது. இந்த சைடு டியூனருடைய 5 வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். டியூனரில் MB வோல்ட் 5 வோல்ட் வருது. ஸோ நமக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ். இப்போ வெர்டிகல் ஐசிக்கு சப்ளை வருதா, வெர்டிகல் ஐசிக்கும் சப்ளை வந்துடுச்சு. முன்னாடி இங்கெல்லாம் சப்ளை வராமல் இருந்துச்சு. காரணம் என்னென்னா LOD ஆசிலேஷன் ஆகலை. அதுக்கு காரணம் என்னென்னா ப்ராசரில் இருக்கக்கூடிய 3.3 வோல்ட் கம்ப்ளைண்ட்டு. இப்போ அது சரியாயிடுச்சு. டாப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்ம மாற்றின ரெகுலேட்டர் இந்த ரெகுலேட்டர் தான், 3.3 வோல்ட். இந்த ரெகுலேட்டரை கைட்டினதுக்கப்புறம் ஒரு டவுட் வரும்,
இதை வந்து எந்த சைடு போடுறது, அதை மாற்றி போட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னா, உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடி உள்ள மார்க்கிங் பாருங்கள். இந்த ஒயிட் கலர் கோடு போட்டிருக்காங்க இல்லையா பெருசா, இதுதான் இந்த ரெகுலேட்டருடைய பேக் சைடு. இந்த கீபேட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எழுத்து முன்பக்கமாக இருக்கும். ரெகுலராக வர ஃபால்ட் எதுன்னா இந்த ரெகுலேட்டர் ஃபால்ட் வரும். ஸ்டாண்ட் பைக்கு இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் கம்ப்ளைண்ட் வரும். ஸ்டாண்ட் பை பிரச்சனைக்கு டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பின் ரெகுலேட்டர் கம்ப்ளைண்ட் வரும். 8 வோல்ட் ரெகுலேட்டர் அடிக்கடி வர்ற ஃபால்ட்டு எல்ஜி கிட்டில் இதுதான். 1 2 3 வெர்டிகல் ஏசி கம்ப்ளைண்ட் வரும். அந்த வெர்டிகல் செக்ஷனுக்கு போகக்கூடிய வோல்ட்டை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த கோடு மட்டும்தான் வருது, படுக்க வாட்டத்தில் கோடு மட்டும்தான் வருது, படம் வரல அப்படின்னா இந்த மைனஸ் வோல்ட்டு இந்த ப்ளஸ் வோல்ட்டு, இந்த மைனஸ் வோல்ட்டு 2 வோல்ட்டுக்கும் உள்ள ரெஜிஸ்டர் பாருங்கள். இந்த ரெஜிஸ்டர் 1, இந்த வோல்ட்டில் இருந்தக்கூடிய ரெஜிஸ்டர் 1, இந்த டயோடு ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர், இந்த டயோடு, இந்த கெப்பாசிட்டர் செட்டாக பார்த்துருங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஐசியை பார்த்தீங்கன்னா போதும், ரெடி ஆகிடும். இந்த கனெக்டர் அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும். வந்துச்சுன்னா இது போல் கட் பண்ணி டேரெக்டாக அடிச்சு விட்ருங்க, பிரச்சனை இருக்காது. எப்பயுமே சர்வீஸ்க்கு வந்துச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணுங்கள். இந்த 195 வோல்ட் கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இது அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகும். நெக் போல்ட் அதே மாதிரி இந்த இடத்துல கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட் ஆகும், இந்த கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட் ஆகும். ஆடியோ வருது வீடியோ வரல அப்படின்ற கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த ஐகேன்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பாயிண்டில் உள்ள இந்த ஜீனர் பாருங்கள், இது கம்ப்ளைண்ட் ஆகும். ஆடியோ வரும், படம் இருட்டாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஹீட்ரு வோல்ட்டு ஏசி 5 வோல்ட் வருதான்னு பாருங்கள். இது கரெக்டாக வருது அப்படின்னா இந்த பேஸ் மாற்றுங்க. இந்த பேஸ் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நமக்கு படம் இருட்டாக தான் ஓடிட்டுருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.